all you FBI agents watching this. You work with ஸ்க்ரீம் கில்லர் கேஸ். இது இன்னும் ஒரு உண்மையான கொலை சம்பவம். 1989 பிறந்த கேசி எனும் ஹைஸ்கூல் பெண்ணுக்கு நடந்த கொலை. திரைப்படங்களில் வருவது போலவே நடத்தப்பட்ட ஒரு உண்மை கொலை சம்பவம். Murder is power, murder is freedom. Goodbye. அமெரிக்காவில் ஐடாஹோ என்ற இடத்துல 2006 செப்டம்பர் மாதம் 22 கேசி என்கின்ற ஒரு இளம் பெண் தன்னுடைய ஆண்டியினுடைய வீட்டை பார்த்து கொள்றதுக்கு ஒத்துக்கொள்றாங்க. கேசியினுடைய அங்கிள் ஆண்டி அவங்களுடைய மகள் வெளியூருக்கு போற நேரம் அவங்களுடைய வீட்டில் இருந்த 3 பூனைக்குட்டிகளையும் 2 நாய்களையும் பராமரித்துக் கொள்றதுக்கு கேசி ஒத்துக்கொள்றாங்க. இரவு தனியே இருக்க விரும்பாத கேசி தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் மேட்டை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அவரும் ஈவினிங் 6 மணிக்கு வீட்டுக்கு வராங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய ஹை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸான பிரையனும் டாரேயும் அவங்களுடைய வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. கேசி அந்த பெரிய வீட்டை எல்லாருக்குமே சுத்தி காட்டுறாங்க. அதுக்கு பிறகு 4 பேரும் சேர்ந்து லிவிங் ரூம்ல இருந்து கில் பில் வால்யூம் 2 திரைப்படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் போக பிரையனுக்கும் டாரிக்கும் படம் போறது. எனவே அவங்க லோக்கல்ல இருக்கிற ஒரு தியேட்டருக்கு போய் படத்தை பார்க்கறதுக்கு முடிவு செய்யறாங்க. கேசியையும் மேட்டையும் அவங்க 2 பேரும் காதலர்கள். எனவே அவங்கள தனிய வீட்டுல விட்டுட்டு இவங்க 2 பேரும் மாத்திரம் அந்த தியேட்டருக்கு போக முடிவெடுக்கிறாங்க. பிரையனும் டாரியும் அந்த வீட்டுல இருந்து போனதுக்கு பிறகு மேட்டும் கேசியும் அந்த வீட்டுல தொடர்ந்து இருக்கிறாங்க. பிரையனும் டாரியும் போய் கொஞ்ச நேரத்துல பேஸ்மெண்ட்ல இருந்து ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டு இவங்க கொஞ்சம் பயந்தாலும் பேஸ்மெண்ட்டுக்கு போய் பார்க்க விரும்புறாங்க. கொஞ்ச நேரத்துல பவர் கட் ஆகுது. மேட்டும் கேசியும் பயத்தோட அதே இடத்துல இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல திரும்பி பவர் வருது. இந்த சத்தங்களையும் இந்த விஷயத்தையும் பார்த்து கேசி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த வீட்டுல இருந்த நாயிலையோண்டு அடிக்கடி பேஸ்மெண்ட்டை பார்த்து குறைச்சிட்டும் உருமிட்டும் இருந்துச்சு. கேசியினுடைய பயத்தை ஃபீல் பண்ண மேட் அன்னைக்கு நைட் அந்த வீட்டிலேயே தங்குறதுக்கு முடிவெடுத்து அவனுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பெர்மிஷன் கேட்கிறான். ஆனா மேட்டினுடைய அம்மா அதுக்கு ஒத்துக்கொள்ளல. வேணும்னா கேசியை வந்து தங்கட வீட்டுல தங்க சொல்றாங்க. ஆனா கேசி அந்த வீட்டை பார்த்து கொள்றதுக்கு ஒத்துக்கொண்டதால அந்த வீட்டை விட்டு போறதுக்கு விரும்புறாங்க. நேரம் இரவு 11 மணியாகும். மேட்டோட அம்மா வந்து மேட்டை பிக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ கேசி வீட்டுல தனியே இருக்காங்க. இது நடந்தது 2006 செப்டம்பர் 22 இரவு கிட்டத்தட்ட 11 மணிக்கு. 2 நாட்கள் கழித்து கேசியினுடைய ஆண்டி அவங்களுடைய குடும்பத்தோட வீட்டுக்கு வராங்க. செப்டம்பர் 24 வீட்டுக்கு வந்த அந்த குடும்பத்தில் இருந்த 13 வயது சிறுமி போய் லிவிங் ரூம்ல பார்க்கிற நேரம் கேசி கொடூரமாக வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். பார்த்து அதிர்ச்சி அடைந்து உடனடியா போலீஸுக்கு கால் பண்றாங்க. கேசி மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தார். அவளினுடைய உடலின் பல பாகங்களில் வெட்டுக்காயங்கள் இருந்தது. கிட்டத்தட்ட 30 இடங்களில் கொடூரமாக வெட்டப்பட்டிருந்தார். உடனடியா போலீஸ் விசாரணை ஆரம்பமாகும். அவளை கடைசியா சந்தித்தவர்களை விசாரிக்கிறாங்க. சந்தித்தவர்கள் அவளினுடைய காதலன் மேட் மற்றும் ஃப்ரெண்ட்ஸான டாரி மற்றும் பிரைன். அதிலேயும் கடைசியா கூட இருந்தது அவளினுடைய பாய் ஃப்ரெண்ட் மேட். அவர் உடனடியாக தீவிரமாக விசாரிக்கப்படுகிறார். அவர்களுடைய விசாரணையில் அவர்களுடைய வாக்குமூலம் தெளிவாக இருக்கிறது.
அவர் தன்னுடைய அம்மா வந்து தன்னை கூட்டிட்டு போனதுக்கு பிறகு கேசி தனியே இருந்ததாக சொல்றார். அடுத்த நாள் காலமே செப்டம்பர் 23ஆம் திகதி மேட் கேசிக்கு ஃபோன் பண்ணும்பொழுது கேசியினுடைய ஃபோன் ரீச் ஆகல. ஆனால் அந்த நாள் முழுவதும் மேட் தன்னுடைய ஃப்ரெண்ட் டாரியினுடைய வீட்டில் தான் இருந்திருக்கிறார். செப்டம்பர் 23 டாரி மேட்டை போய் பிக் பண்ணிட்டு வந்திருக்கிறார். டாரியும் மற்றும் டாரியோட வீட்டில் இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு நாள் முழுவதும் மேட் கேசியை பற்றியே கவலைப்பட்டுட்டு இருந்திருக்கிறார். ஒரு இடத்துல கேசியை போய் பார்த்துட்டு வரோம் என்று டாரிகிட்ட கேட்டும் இருக்கிறார். ஆனால் டாரியினுடைய காரில் ஃபியூல் இல்லாததன் காரணத்தால் அவங்களால போக முடியலை. 24ஆம் திகதி காலையில் கேசியினுடைய அம்மா மேட்டுக்கு ஃபோன் பண்ணும் பொழுதுதான் அவள் இறந்து போயிருக்கிற விஷயம் மேட்டுக்கு தெரிய வந்தது. மேட்டோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கிளியரா இருந்துச்சு. அதனால போலீஸுக்கு அடுத்ததாக இருந்த சந்தேக நபர்கள் அவளினுடைய ஃப்ரெண்ட்ஸான பிரானும் டாரியும். மேட்டினுடைய ஸ்டேட்மெண்டின் படி டாரி கேசியை ஒரு தலையா லவ் பண்ணிட்டு இருந்தது கூட தெரிய வந்தது. இரண்டு சந்தேக நபர்கள்ல அடுத்திருந்த பிரையனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ட்ரம்ஸ் பிடிக்கும், அடுத்து ஹாரர் மூவிஸ் பிடிக்கும். டாரியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கும் ஹாரர் மூவிஸ் பிடிக்கும். அது மட்டுமல்ல, அவன் ஒரு ஃபில்ம் மேக்கரா வர்றதுக்கு கூட ஆசைப்பட்டான். டாரியினுடைய ஸ்கூல் லாக்கரினுடைய உட்பக்கத்துல நிறைய ஹாரர் மூவிஸ் போஸ்டர்ஸ் கூட ஒட்டப்பட்டிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இரண்டு பேரும் எப்பொழுதும் கையில ஒரு குட்டி கேமரா வச்சு நடக்கிற விஷயங்கள் எல்லாவற்றையுமே ஷூட் பண்ணிட்டு இப்படி அவங்க ரெக்கார்ட் பண்ணின விஷயம் இந்த கேஸ்ல மிகப்பெரிய க்ளூவா மாற போறது அப்போ அவங்களுக்கு தெரியும். Wait, have you seen Tori? He's supposed to be 30 and it's 8:19. He's an hour late. டாரியும் பிரைனும் கேசியினுடைய இறுதி நேரத்தில் அவரோட இருந்ததால அவங்க ரெண்டு பேரினுடைய பேரண்ட்ஸோடையே போலீசார் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏனென்றா அவங்க ரெண்டு பேரும் மைனர். இவங்க ரெண்டு பேரையும் விசாரிக்கிறதுக்கு முதல்லே போலீஸுக்கு இவங்க ரெண்டு பேர்லையும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கத்தான் செஞ்சுச்சு. 16 வயதே ஆன இந்த இரண்டு பேரினுடைய சிந்தனைகள் கொஞ்சம் கொடூரமாகத்தான் இருக்கு. செப்டம்பர் 22ஆம் திகதி கேசி கொலை செய்யப்படுகிறார். 2 நாட்களுக்கு பிறகு, அதாவது செப்டம்பர் 24ஆம் திகதி அவள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதே நாள் டாரியினுடைய வீட்டுக்கு போலீசார் போறாங்க. கேசியினுடைய வீட்டிலிருந்து வெளியேறி தன்னுடைய ஃப்ரெண்ட் பிரானோட படம் பார்க்க போயிட்டு வீட்டுக்கு வந்ததா டாரி சொல்றான். ஆனா அவனால அந்த படம் பற்றின தெளிவான விவரங்களை சொல்ல முடியாமல் திக்குமுக்காடுகிறான். இதனாலேயே போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அதே நாள் பிரானும் போலீசாரினுடைய அன்ரெக்கார்டட் இன்வெஸ்டிகேஷன்ல இதே மாதிரி நடந்து கொள்றார். அவராலையும் அவங்க பார்த்த படம் பற்றி தெளிவாக சொல்ல முடியவில்லை. 26ஆம் திகதி பிரான் ஆபீஷியலா என்கொயரிக்கு அழைத்து வரப்படுகிறார். 27ஆம் திகதி டாரியையும் கூட்டிட்டு வராங்க. இந்த நேரங்களில் அவர்களினுடைய பெற்றோரும் அவர்களோடு இருக்கிறார். இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கு வர்றதுக்கு முதல்லையே இந்த இரண்டு பேரினுடைய உடல் மொழிகள், நடவடிக்கைகள் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. இவர்கள் ரெண்டு பேருமே ஆரம்பத்தில் போலீசாரால் மிகவும் ஃப்ரெண்ட்லியான மேனர்ல விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாங்க. கேசிக்கும் அவங்களுக்கும் இடையில இருந்த தொடர்புகள் பற்றி தெளிவாக விசாரிக்கப்படுகிறது. அடுத்த கட்டமா இந்த கொலை நடந்த நாளில் இடம்பெற்ற சம்பவங்களையும் டைமையும் போலீசார் கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்க எத்தனை மணிக்கு வீட்டிலிருந்து கிளம்பினாங்க, எத்தனை மணிக்கு கேசி வீட்டை போனாங்க, கேசி வீட்டிலிருந்து எத்தனை மணிக்கு திரும்ப கிளம்பினாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்கப்படுது. டாரி தான் வீட்டில இருந்து கிளம்பிய நேரத்தை கூட தன்னுடைய அம்மாட்ட கேட்டுத்தான் சொல்றாங்க. What time did I leave from our house? Friday. It was after I got back from taking Jamie to the game. பிரானிடம் கேசியினுடைய வீட்டை போன போது நடந்த சம்பவங்கள் பற்றி விசாரிக்கிற பொழுது அவர் மேட் தான் தன்னை வீட்டை சுத்தி காட்டினதா சொல்றார்.
Okay, so Matt, like, you up here. ஆனா டாரி கிட்ட கேட்ட நேரம் அவர் அங்க போனதும் மற்றும் கேசியும் சேர்ந்து வீட்டை சுத்தி காட்டினதா சொல்றார். Cassie and Matt gave us a tour of the entire house. போலீசார் கிரைம் சீன்ல இருந்த விடயங்களை வைத்து இவர்களிடம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பேஸ்மெண்ட் டோ எங்கே இருந்தது தெரியுமா, லைட் சுவிட்ச் எங்கே இருந்தது தெரியுமா, இந்த மாதிரியான விஷயங்களை அவர்களிடம் கேட்டு அந்த கிரைம் சீனோட இவர்களினுடைய வாக்குமூலம் பொருந்துகிறதா என்பதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததா இன்வெஸ்டிகேட்டர்ஸ் பிரானிடம் கேட்ட கேள்வி, உங்களுக்கு பிடிச்ச படம் எது? இது சாதாரணமா ஒரு சம்பாஷணையில கேட்கிற கேள்வியாக இருந்தாலும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வியா போலீசார் நினைச்சாங்க. What's your favorite movie? My favorite movie, what genre? Guess what? அடுத்ததா போலீசார் ஒரு முக்கியமான விஷயத்தை முன் வச்சாங்க. டாரியும் பிரைனும் கேசியினுடைய வீட்டில இருந்து கிளம்பி ஒரு மூவி தியேட்டருக்கு போனதா தான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்க. ஆனா போலீசாருக்கு ஒரு ஐ விட்னஸ் கிடைச்சிருந்துச்சு. அந்த ஐ விட்னஸினுடைய வாக்குமூலத்தின்படி டாரியன் பிரைனுடைய கார் கேசி வீட்டில இருந்து ஒரு 50 மீட்டர் தொலைவில் பார்க் பண்ணி நிறுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு. இந்த விஷயத்தை கேட்ட உடனே பிரைனுடைய பிஹேவியரில் மாற்றம் தெரிந்தது போலீசாருக்கு. Where at? To find a cell phone called Matt. இது போலீசார் விசாரணையை இன்னும் முடுக்கி விடுவதற்கு உதவியா இருந்துச்சு. அந்த கார் எங்க இருந்துச்சு, எவ்வளவு நேரம் அந்த கார் அந்த இடத்துல இருந்துச்சு, என்ன காரணத்துக்காக அந்த இடத்துல இருந்துச்சு, இந்த மாதிரி கேள்விகளுக்கு மேல் கேள்விகளை பிரைனிடம் கேட்டார்கள் போலீசார். 5 minutes. இந்த கேள்விக்கு பிரைன் தாங்கள் போய் பார்க்க போகிற அந்த மூவி சம்பந்தமாக காருக்குள்ள இருந்து பேசினதாகவும் பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போனதாகவும் படம் பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல மேட் கால் பண்ணதாகவும் சொல்றாங்க. Okay, what were you doing? I was talking about movie and stuff. Okay, talk about. என்ன டைம் மேட் உங்களுக்கு கால் பண்ணாரு, என்ன டைம் மாதிரி அந்த கால் வந்துச்சு, இந்த மாதிரி கேள்விகளை போலீசார் கேட்கிறாங்க. அதுக்கு பிரைன் சொன்ன பதில் 10:36 10:37 இந்த டைம் தான் சொல்லப்பட்டது. ஆனா இந்த டைம் முன்னுக்கு பின் முரணாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னா மேட்டை பிக் பண்றதுக்கு மேட்டனுடைய அம்மா கேசியினுடைய வீட்டுக்கு வந்தது 11 மணிக்கு பிறகு. அதுக்கு பிறகுதான் மேட் டாரிக்கு கால் பண்றாரு. அந்த நேரம் டாரி ரகசியமா பேசினதா மேட் சொல்றாரு. அதுக்கான காரணம் அவங்க தியேட்டருக்குள்ள இருந்திருக்கலாம் என்று மேட்டினுடைய ஸ்டேட்மெண்ட்ல சொல்லப்பட்டது. What is supposed to happen tonight? So hopefully I will move around. இதே நேரம் போலீசாருக்கு ஒரு முக்கியமான க்ளூ ஒன்று கிடைக்குது. பிரானிடம் விசாரிச்ச நேரம் பிரான் தியேட்டருக்கு போன டைம் அங்கே ஒரு ஆணிடம் டிக்கெட் வாங்கிட்டு படம் பார்க்க போனதா சொல்றார். தியேட்டர்ல விசாரிச்ச நேரம் அன்றைக்கு அந்த சீட்ல ஆண் இருக்கவில்லை, ஒரு பெண் தான் டிக்கெட் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு கூட இவங்க 2 பேரையும் ஸ்கூல்ல தெரியுமா. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டின் படி இந்த 2 பேரும் அன்னைக்கு தியேட்டருக்கு வரல. Just the guy lived there. Okay. Did you know him? No. இதனால போலீசார் துருவி பிரைனிடம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க காரை பார்க் பண்ணீங்க, எந்த வாசலால உள்ளுக்கு போனீங்க, லாபியில போய் எங்க இருந்தீங்க, அங்க எத்தனை பேர் இருந்தாங்க, தியேட்டருக்குள்ள போகும்பொழுது தியேட்டருக்குள்ள எத்தனை பேர் இருந்தாங்க, எந்த சீட்ல உட்கார்ந்தீங்க, எந்த பக்கமா உட்கார்ந்தீங்க, இப்படி கேள்விக்கு மேல கேள்வி கேட்க பிரைன் தடுமாறுறார். Yeah. All right. இறுதியா போலீசார் அவங்க பார்த்த படத்தை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தாங்க. ஆனா பிரைனால பார்த்த படத்தை பற்றி தெளிவா எதுவும் சொல்ல முடியல. தான் தெளிவா படத்தை பார்க்கல. அங்க ஒரு அழகான பெண் இருந்தா, அந்த பெண்ணை பார்த்ததால தன்னுடைய ஃபோக்கஸ் எல்லாம் கலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த பெண்ணை பத்தி போலீசார் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நிலைமை இன்னும் மோசமா. I don't know. Well, there's a girl there. ஒரு கட்டத்துக்கு மேல பிரைனால சமாளிக்க முடியல. அதனால இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அந்த பாயிண்ட்டை விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு மூவ் பண்றாங்க. பிரைன் டாரியோட படம் முடிஞ்சு டாரின வீட்டுக்கு போனதாகவும் அன்றைக்கு இரவு டாரினுடைய வீட்டிலேயே தங்கினதாகவும் சொல்றார். There's lots of places to hide. I locked the இப்போ back doors. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் தாங்க விசாரிக்கின்ற ஸ்டைலையே மாத்துறாங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா பிரைனிடம் விசாரிச்சிருந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இப்போ கொஞ்சம் காரசாரமா கேள்வி கேட்கிறாங்க. நீங்க சொல்றது போய், நீங்க படம் பார்க்க போகல, நாங்க எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிறோம்னு நினைக்காதீங்க, நீங்க உண்மையை சொன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இப்படி அவங்க தங்களுடைய விசாரணை போக்க
மாத்துறாங்க. Don't underestimate how much we know. Okay? இப்போ பிரெயின் சுத்தி 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 வளைச்சு நடந்த உண்மையை மெதுவா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்பவும் ஸ்ட்ரெயிட்டா இல்லை, நீட்டி உடைக்கி. Especially your closer voice. Okay? நேரம் போக போக இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இன்னொரு ட்ரிக்கை பயன்படுத்துறாங்க. நீங்க எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான எவிடன்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு, அதனால அது ஒன்றே உங்களை தண்டனைக்கு உட்படுத்துறதுக்கு போதுமானது, அதனால உண்மையை சொல்லுங்க என்றாங்க. ஆனா அப்படி ஒரு எவிடன்ஸ் இருந்தா இப்படி இவங்களை விசாரிக்கவே தேவையில்லை. எனவே இன்வெஸ்டிகேட்டர்ஸ் சொன்னது போய். And then you have wasted our time. மறுபக்கத்துல டாரியோடைய விசாரணை கிட்டத்தட்ட இதே நிலவரம். ரெண்டு பேரும் சொல்ற விஷயங்கள் போலீசாருக்கு வியப்பாய். நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு, நீண்ட நேர விசாரணைக்கு பிறகு பிரெயின் வாயிலிருந்து பாதி உண்மை வெளியில வருது. ஆனா முழுவதும் இல்லை. இந்த விஷயங்களை வச்சுக்கொண்டு போலீசார் கிரைம் சீன் எப்படி நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியாக்கு வர. போலீசார் இப்போ இந்த கிரைம் சீனை யூகித்துட்டாங்க. அவங்களுடைய யூகத்தின் அடிப்படையில் கேசி வீட்டில் இருக்க பயத்தில் தன்னுடைய காதலர் மேட்டை கூப்பிடுறாங்க. மேட்டோடு சேர்ந்து அவங்களுடைய ஹை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸான பிரெயின் மற்றும் டாரி ஆகியோர் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த பிரைனையும் டாரியையும் கேத்தியும் மேட்டும் வீட்டை சுற்றி காட்டுறாங்க. வீட்டை சுற்றி காட்டுற நேரத்தில் அங்கே பதுங்குகிறதுக்கான நிறைய இடங்கள் இருக்கிறத இந்த பிரைனும் டாரியும் அவதானிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க பேஸ்மெண்ட்டுக்கும் காப்பாக்குக்கும் இடையிலான ஒரு கதவை திறந்து விட்டுட்டு வந்து லிவிங் ரூமில் இருக்கிறாங்க. 4 பேரும் சேர்ந்து கில் பில் வால்யூம் 2 திரைப்படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் தங்களுக்கு படம் போர் அடிக்கிறதா சொல்லி பிரைனும் டாரியும் தியேட்டருக்கு போகிறதுக்கு கிளம்புறாங்க. கிளம்பினவங்க கேசியினுடைய வீட்டில் இருந்து கொஞ்ச தூரத்தில் தங்களுடைய காரை நிறுத்தி வச்சுட்டு கருப்பு நிறத்தில் உடைகள் அணிந்து கையில் க்ளவுஸ் போட்டுட்டு வெள்ளையும் சிவப்பும் நிறைந்த மாஸ்க் போட்டுட்டு கையில் கத்தியோட கேசியினுடைய வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனவங்க காப்பாக்கில் இருந்து நேரடியாக பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க. பேஸ்மெண்ட்டில் போயிட்டு அங்கே இருக்கிற பொருட்கள் சிலவற்றை போட்டு உடைக்கிறாங்க. இதை கேட்டு பயத்தில் அவங்க பேஸ்மெண்ட்டுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் பேஸ்மெண்ட்டுக்கு வரையில. அதனால் லைட்டை போட்டு ஆன் பண்ணுறாங்க. இப்போவும் அவங்க 2 பேரும் பேஸ்மெண்ட்டுக்கு வரையில. அதனால் கொஞ்சம் பொறுமை காக்குறாங்க. இந்த நேரம்தான் மேட்டினுடைய அம்மா மேட்டை பிக் பண்ணுறதுக்காக வந்து மேட்டை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ கேசி வீட்டில் தனியாக இருக்கிறாங்க. இந்த நேரம் மீண்டும் அவங்க லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதோட பேஸ்மெண்ட்ல இருந்து லிவிங் ரூமுக்கு வர்றதுக்கு முயற்சி செய்து அங்கே வராங்க. இந்த இடத்துல தான் நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நாய் நின்று கத்திய இடம். அங்கே வந்துட்டு கதவை திறந்து மூடி பயமுறுத்துறாங்க. இதை கேட்டு கேசி பயப்படுறாங்க. பயப்பட்ட கேசியினுடைய முன்னுக்கு போய் இவங்க 2 பேரும் நிற்கிறாங்க. நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லி அவங்க கதறி அழுகிற நேரம் அவங்கள கத்தியால் சரம் மாறியாக வெட்டுறாங்க. கிட்டத்தட்ட 30 இடங்களில் வெட்டுக்காயம் ஏற்படுகிறது. இதுக்கு பிறகு அவங்க கேசியை கொலை செய்துட்டு அந்த வீட்டில் இருந்து தப்பி ஓடி இருக்கிறாங்க. இதுதான் போலீசார் ஊகித்த கிரைம் ஸ்டோரி. பிரைனுடைய ஸ்டேட்மெண்ட்ல சில விஷயங்களை மறைச்சு சில உண்மைகளை அவர் சொல்றார். அவர் சொன்ன விஷயத்துல தான் அந்த கிரைம் நடந்த இடத்துல இருந்ததாகவும் தான் வெட்டவில்லை என்றும் தான் பக்கத்துல இருந்ததாகவும் அவர் சொல்றார். இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு அல்லாவிட்டால் இந்த கொலை முடிச்சுட்டு அவங்க டாரினுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டில் இருக்கிற கராஜில் இருந்து ஒரு நீல கலர் பை எடுத்து அந்த பைக்குள்ள இவங்க போட்டிருந்த உடைகள், கிளவுஸ், மாஸ்க், கத்தி, அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை போட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் அங்கே பற்ற வைக்கிறதுக்கு நெருப்பட்டி வாங்கிட்டு இன்னும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் இவ்வளவுத்தையும் போட்டு கொளுத்துறாங்க. கொளுத்துறது போதாது என்று டாரி அவற்றை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல புதைக்கிறார். இந்த புதைத்த இடத்திற்கான வழியை பிரைன் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல சொல்றார். அங்கே போகிறாங்க போலீசார். போய் அங்கே பார்த்த நேரத்தில் போலீசாருக்கு இன்னும் பல க்ளூக்கள் கிடைக்கிறது. இந்த விஷயம் எதுவும் தெரியாத டாரி தொடர்ந்தும் மழுப்பலாகவே பதில் சொல்லிட்டு இருக்கிறார்.
பதில்கள் எதனையும் தெளிவாக சொல்லவில்லை, நீட்டி முடக்குகிறார். ஒரு கட்டத்தில் பிரையன் தனக்கு எதிராக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்து விட்டது தெரிந்து இப்போ டாரி கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையை சொல்ல முன்வாரார். ஆனா இன்னும் முழுமையா சொல்லல. பிரையனுடைய விசாரணையில் பிரையன் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் அந்த கிரைம் சீன்ல நின்றதாகவும், கேசியை பயமுறுத்துறதுக்காக டாரி இப்படியெல்லாம் செய்யறதா தான் நினைச்சதாகவும், அவர்தான் வெட்டியதாகவும் தான் வெட்டவில்லை என்றும் சொன்னார். ஆனா கிடைத்திருக்கக்கூடிய க்ளூக்களின் அடிப்படையில் போலீசார் இதை நம்புவதாக இல்லை. சரி, அது என்ன க்ளூ? அதுதான் இவங்க விட்ட பெரிய தவறினுடைய ஒரு அடையாளம். இவர்கள் எல்லாவற்றையும் ஒரு நீல கலர் பையில போட்டு கொண்டு போய் எரிச்சாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த எரித்த பையுக்குள்ள ஒரு வீடியோ டேப் ஒன்று இருந்துச்சு. அந்த வீடியோ டேப் எரிந்திருக்கும் என்று இவங்க நம்பினாங்க. ஆனா அந்த டேப் முற்று முழுதாக எரியவில்லை. அதை போலீசார் ரிகவர் செய்ததில் பல விஷயங்கள் வெளிவர ஆரம்பித்தது. அதுதான் இந்த கேஸினுடைய பிரதான ஆதாரமாக அமைந்தது. For all you FBI agents watching this, you weren't quick enough. You weren't quick enough and you weren't smart enough. இப்போ நாங்க சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இவங்க போற இடமெல்லாம் ஒரு வீடியோவை வைத்து, ஒரு கேமராவை வைத்து எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம். இந்த வீடியோ டேப்பும் அப்படியான ஒரு வீடியோ டேப் தான். இந்த வீடியோ டேப்ல இவங்க பேசியிருந்த விஷயங்களில் இவங்க ஒருத்தரை கொலை செய்யறதுக்கு ரொம்பவும் ஆர்வமா இருக்கிறதாகவும், அந்த கொலையை கொடூரமாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்ட பல விஷயங்கள், பல ஆதாரங்கள் கிடைக்கும். They're nervous right now, but you know, we're ready. We're listening to the greatest rock band ever. We've waited for this for a long time. Pink Floyd, before we commit the ultimate crime of murder. We've waited for this for a long time. A long time. We'll stay tuned. இந்த வீடியோ ஆதாரம் கிடைத்தது தெரியாம பிரையன் திரும்ப நான் வெட்டல தான் சொல்லிட்டு இருக்கிறார். இந்த நேரம் போலீசார் இன்னும் ஒரு யுக்தியை பயன்படுத்துறாங்க. கிடைக்கப்பெற்ற 2 கத்திகள்லையும் இரத்த கரை இருக்கிறது. எனவே 2 கத்தியாலையும் வெட்டி இருக்க வேண்டும். ஆனால் நீங்க வெட்டலைன்னு தான் நாங்கள் நம்புறோம். ஆனா உங்களை டாரி வற்புறுத்தி வெட்ட வச்சாரா அப்படின்னு சொல்லி இவங்க கேள்வியை திருப்ப கேட்க ஒரு கட்டத்தில் பிரையன் ஒத்துக்கொள்றார். ஆமா, நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். அந்த நேரம் டாரி சொன்னான் வெட்டு என்று. அதனால் நானும் மெதுவாக வெட்டினேன் என்று ஒத்துக்கொண்டார். இந்த நேரம் இன்னும் ஒரு ட்விஸ்ட் வெளியில வந்துச்சு. இவங்க கேசியை கொலை செய்யறதுக்கு முதல்ல அவங்க வீடியோ பதிவு செய்த அந்த வீடியோ காட்சியும், கொலை செய்துட்டு வந்ததன் பின்பாக அந்த கொலையை எப்படி செய்தார்கள், எவ்வளவு சுவாரஸ்யமாக அந்த கொலை இருந்தது, அந்த அனுபவம் என்ன அப்படின்றதையும் அதே வீடியோ பதிவில் பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த 2 வீடியோ பதிவுகளும் அவர்களுக்கு எதிரான மிக முக்கியமான ஆதாரமாக மாறிச்சு. Just killed Cassie. We just left her house. This is not a joke. I stabbed her in the throat and I saw her lifeless body just disappear. Dude, I just killed Cassie. That felt like real. I mean, what I saw. இதே நேரம் இவங்க எப்படிப்பட்டவங்கன்றதை நிரூபிக்கிறதுக்கான இன்னும் ஒரு ஆதாரமும் கிடைச்சது. கொலை நடந்தது செப்டம்பர் 22. செப்டம்பர் 21ஆம் தேதி வேறு ஒரு பெண்ணினுடைய வீட்டை நோட்டம் போட்டு அந்த பெண்ணை கொலை செய்யறதுக்கு இவங்க முயற்சி செய்ததும், ஆனால் அங்கே அந்த வீட்டில் வேறு பலர் இருந்ததன் காரணமாக அந்த கொலை முயற்சியை கைவிட்டதும் அந்த வீடியோ பதிவில் ஆதாரமாக இருந்துச்சு. Oh, do you know what Gene's words were? What? Saw a girl walking down the street, right? Yeah. 2 questions came to his head. I could take her out, have a nice time with her. The killer? ஆக மொத்தத்துல 21ஆம் தேதி இரவு ஒரு பெண்ணை கொலை செய்ய முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சி தோல்வியில முடிவடையுது. அதனால கேசியை கொலை செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அடுத்த நாள் காலமே, அதாவது 22ஆம் தேதி காலமே ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க கேசியை வீடியோ பண்றாங்க. அதன் பின்பு கேசியை எப்படி கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதன் பின்பு கேசியினுடைய வீட்டுக்கு அன்று இரவு வேளையில போறாங்க. அதுக்கு பிறகு வீட்டை விட்டு வெளியில வந்து கேசியை கொலை செய்வதற்கு முதல்ல வீடியோ பண்றாங்க. பிறகு மீண்டும் கேசி வீட்டுக்கு போறாங்க. அங்க கேசியை கொலை செய்யறாங்க. கொலை செய்ததன் பின்பு வந்து அந்த கொலை முயற்சி எப்படி இருந்ததுன்ற அனுபவத்தையும் அந்த வீடியோ பதிவில் அவங்க பதிவு செய்யறாங்க. இவை எல்லாமே
அவர்கள் 2 பேரும் தான் இந்த கொலையை செய்தார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது. Hey, look, it's Cassie. Hey, look, I don't know. Hello, Cassie. Do you know your plan right now for tonight? Unfortunately, we have the grueling task of killing our 2 friends. And the joke, I'm shaking. I stabbed her in the throat and I saw her lifeless body just disappear. Dude, I just killed Cassie. 2007ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தான் செய்த கொலையை பிரையன் ஒப்புக்கொள்கிறார். 1999ஆம் ஆண்டு கொலராடோவில் ஹைஸ்கூல் ஒன்றில் நடந்த கொடூர கொலை ஒன்றை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆனதாக அவர் சொல்றார். அதே வருடம் ஜூன் மாதம் டாரி தான் செய்த கொலையை ஒப்புக்கொள்கிறார். ஸ்கிரீம் என்கின்ற ஒரு ஹாரர் மூவியை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆனதாக சொல்றார். இதனால தான் நாங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னோம், இந்த கொலை கேஸுக்கு ஸ்கிரீம் கில்லர் கேஸ் என்று சொல்லப்பட்டது. இவர்களுக்கு எதிராக ஆதாரங்கள் எல்லாம் மிகவும் சரியாக நிரூபிக்கப்பட்டதன் காரணமாக பரோல்ல கூட வெளியில வராதபடி இவர்களுக்கு 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. பல தடவைகள் இவர்கள் மீண்டும் மீண்டும் ரீஅப்பீல் பண்ணியும் அத்தனை தடவையும் இவர்களினுடைய ரீஅப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டு இன்றும் இந்த 2 பேரும் ஜெயிலில் இருக்கிறார்.